ஒரு பணக்கார பையன். ஒரே நேரத்துல தேவி, கலா, ரூபான்னு 3 பொண்ணுங்களை ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தரை லவ் பண்ணான். ஆனா யாரை கல்யாணம் பண்றதுங்கிறதுல அவனுக்கு குழப்பம் வந்துச்சு. ஒரு நாள் அவங்க 3 பேரையும் தனித்தனியா மீட் பண்ணி ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து செலவுக்கு வச்சுக்குங்க. ஒரு மாசம் நான் வெளிநாடு போறேன், திரும்பி வந்ததும் மீட் பண்ணுவோம்னு சொல்லி அனுப்பிட்டான். ஒரு மாசம் ஆச்சு. அவனை மீட் பண்ண முதல்ல தேவி வந்தா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்றதால அந்த 5 லட்சத்துக்கும் உங்களுக்கு காஸ்ட்லியான வாட்ச், ஒரு மோதிரம், ஷர்ட் வாங்கி இருக்கேன். எனக்குன்னு ஒரு கர்சி கூட வாங்கிக்கல. இந்தாங்க, இது என்னோட பரிசு, உங்களுக்கே உங்களுக்காகன்னு சொல்லி கொடுத்தா. அப்படியே ஆடி போயிட்டான் அவ வச்சிருக்குற லவ்வை பார்த்து. அடுத்து கலாவை மீட் பண்ணான். அவ இவனை பார்த்ததுமே, ஹனி இந்தாங்க 50 லட்சம் ரூபாய்னு ஒரு பெரிய சூட்கேஸை கொடுத்தா. நம்மாலே இப்ப நிஜமாவே ஆடி போயிட்டான். எப்படி இது பொசிபிள் பேபின்னு கேட்டான். ஸ்டாக் மார்க்கெட்ல உங்க 5 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரே மாசத்துல 50 லட்சம் சம்பாதிச்சேன். நம்ம எதிர்காலத்திற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு டீப்பா உங்களை லவ் பண்றேன்னு அவ சொன்னா. அவளோட அழகு அறிவு ரெண்டையும் பார்த்து சொக்கி போயிட்டான். ஆனா 3வதா இன்னும் ரூபா பாக்கி இருக்காளே, அவளையும் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம்னு அவளை பார்க்க போனான். ஒரு நிமிஷம் அது ரூபாவான்னு நம்ப முடியாம அவ அழகை பார்த்து மதிமயங்கி சொக்கி போய் நின்னான். அவ அவனை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டா. அப்புறம் இந்த புவி உலகுக்கு வந்த அவன் ரூபா என்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தான். நம்ம அக்கவுண்ட்டுக்கு வராத அந்த 15 லட்சம் ரூபாய் போல ரூபா கையில ஒண்ணுமே இல்ல. வெள்ளியையும் தங்கத்தையும் சேர்த்து பிசைஞ்சு செஞ்சது போல இருந்த அவளோட பேரழகு முகத்தை ஒரு கேள்விக்குறியோட பார்த்தான். அதை புரிஞ்சுக்கிட்டு அவ சொன்னா, டார்லிங், உங்க அழகுக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரியான மனைவியா நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்காக பெங்களூர் போய் காஸ்ட்லியான பார்லர்ல பியூட்டிஃபை பண்ணிக்கிட்டேன். காஸ்ட்லியான கிரீம், ஃபேஷியல் ஜெல், வளையல் 75,000 ரூபாய்க்கு, செருப்பு 2 லட்சம் ரூபாய்க்கு, கிளாமரஸ் ட்ரெஸ் வாங்கினேன். அப்பதானே இதான் என் வைஃப்னு நீங்க உங்க சர்க்கிள்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெருமையா இருக்கும். ஆமா ரிட்னு கேட்டுட்டு சிரிச்சா. இப்ப உங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா அவன் யாரை செலக்ட் பண்ணி இருப்பான்னு? நீங்களா இருந்தா யாரை செலக்ட் பண்ணி இருப்பீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு மீதி வீடியோ பாருங்க. சரி, நானே சொல்லிடுறேன். அடுத்த நாள் காலையிலேயே எல்லாருக்கும் கல்யாண இன்விடேஷன் பறக்க ஆரம்பிச்சுது. தேவி, கலா உள்பட. ஆமாங்க, அந்த பையன் அழகுக்காக ரூபாவை தன் மனைவியா செலக்ட் பண்ணிட்டான். ஏன்னா மென் வில் பி மென். ஆம்பளை எப்பவுமே ஆம்பளதான் அழகுக்கு அடிமை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும். படித்ததில் பிடித்தது.